ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். முதல் பாயிண்ட்டு, சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த காலத்தில் அப்படின்னா அதற்கான பதில் புதிய கற்காலம். அடுத்தது, உலோக காலத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னா உலோக காலத்தை 3 வகைகளாக பிரிக்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா செம்பு, வெண்கலம், இரும்பு. அதாவது செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு உலோக காலத்தை 3 காலங்களாக பிரிக்கிறோம். அடுத்தது, ஹராப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னா ராவி நதிக்கரையில் அமைந்திருக்கு. இந்த ராவி நதி அப்படிங்கிறது சிந்து நதியோட ஒரு உபநதி. அடுத்தது, மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாவட்டத்தில் தோண்டி காணப்பட்டது அப்படின்னா அது லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்தது, மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பா ஆகிய அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டவங்கெல்லாம் யார் யார்? அதில் ஈடுபட்டவங்க பேர் ஜேஎம் மக்கே, ஜிஎஃப் டேல்ஸ் மற்றும் எம்எஸ் வால்ஸ். இவங்க தான் இந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த ஆராய்ச்சியில் முதல்ல ஈடுபடுறவர் பேர் சர் ஜான் மார்ஷல். ஆனால் அவர் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட மாட்டார். அடுத்தது, சால்கோலித்திக் காலம், அதாவது புதிய உலோக காலம் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னா செம்பு காலத்தை குறிக்குது. செம்பு காலத்தை தான் புதிய உலோக காலம் அப்படிம்போ, இதை இங்கிலீஷில் சால்கோலித்திக் காலம் அப்படிம்பாங்க. அடுத்தது, சிட்டாடல் அப்படின்னா உயரமான பகுதியில் அமைந்த கோட்டை அல்லது நிர்வாக பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த இடத்துல துறைமுகம் இருந்ததாக கருதுறாங்க அப்படின்னா குஜராத்தில் லோத்தலுங்கிற இடத்த துறைமுகமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்ததாக கருதுறாங்க. அடுத்தது, சிந்து சமவெளி மக்களின் சமய வழிபாட்டு சின்னமாக அரச மரம் விளங்கியது. அந்த மக்கள் பசுபதி என்ற சிவனையும் மற்றும் பெண் கடவுளையும் வணங்கினர். கோவில் போன்ற அமைப்புடைய கட்டிடம் எதுவும் அங்கு காணப்படும் புதைப்பொருள்களில் கிடைக்கவில்லை. அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் இறந்தவர்களை புதைக்கும்போது அந்த சடலங்களோட உணவு அணிகலன்களையும் சேர்த்து புதைச்சாங்க. மேலும் அந்த மக்கள் அன்றாடம் பயன்படுத்திய பொருட்களையும் பெரிய தாழிகளில் போட்டு புதைச்சாங்க. ஆகவே சிந்து சமவெளி மக்களுக்கு மறுபிறவில நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தது, ஆரியவர்தம் அப்படிங்கிறது எந்த பகுதின்னா ஆரியர்கள் வாழ்ந்த கங்கை சமவெளி பகுதி தான். அடுத்தது, ரிக்வேதம் எத்தனை பாகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 10 பாகங்களை கொண்டுள்ளது. அடுத்தது, ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள், அதாவது பக்தி பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னா 1028 பாடல்கள். அதாவது ரிக்வேதத்தில் 1028 பக்தி பாடல்கள் இருக்குது. அடுத்தது, ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மருத்துவத்தை குறிக்கக்கூடியது. தனுர்வேதம் அப்படிங்கிறது சண்டை பயிற்சியை குறிக்கக்கூடியது. காந்தர்வ வேதம் அப்படிங்கிறது பாடல் கலையை குறிக்கக்கூடியது. மற்றும் சில்ப வேதம் அப்படிங்கிறது கட்டடக்கலை குறிக்கக்கூடியது. இதை ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமாக இருந்தாலும் வேறு வழியில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மருத்துவத்தை குறிக்குதுன்னு சொல்கிறோம். ஆயுர் அப்படிங்கிறத நீங்கள் ஆயுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க, அது மருத்துவத்தை குறிக்கிறது. அதே போல் சில்ப வேதம் அப்படிங்கிறது கட்டடக்கலையை குறிக்கிறது. சில்பம் அப்படிங்கிறது சிற்பம்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறப்ப கட்டடக்கலை ஞாபகத்துக்கு வரும். தனுர்வேதம் அப்படிங்கிறது சண்டை பயிற்சின்னு சொல்கிறோம். தனுஷ் அப்படிங்கிறது வில்லை குறிக்கிறது. இந்த வில் அம்புலாம் நாம் போருக்காக பயன்படுத்துகிற கருவிகள். ஆகையினால சண்டை பயிற்சி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது, காந்தர்வ வேதம் அப்படிங்கிறது பாடல்களை, அது ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது, இந்த கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற அமைப்புகளில் விஸ் அப்படின்னா பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்த பெரிய குழு அப்படின்னு அர்த்தம். இதை இங்கிலீஷில் கிளான் அப்படிம்போம். CLAN கிளான் அப்படிம்போம். அதாவது சின்ன சின்ன கிராமங்கள் பல கிராமங்களை ஒன்று சேர்த்து அந்த ஒன்று சேர்ந்த அமைப்பை விஸ் அப்படிம்போம். அடுத்தது, கோஷா, நிவாவாரி, அபலா, சிகாதா, லோபமுத்ரா, விஸ்வவாரா, இந்த பெண்மணிகளை ஞாபகம் வச்சுக்கிங்க. இவங்கெல்லாம் முன்வேத காலத்தோட பெண்கள். முன்வேத காலத்தில் பெண்களுக்கு அதிக உரிமை இருந்துச்சு, அவங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்துச்சு, சொத்துலாம் அவங்க பேரில் தான் இருந்துச்சு. ஆனால் பின்வேத காலத்தில் பெண்களுடைய நிலை கொஞ்சம் தாழ்வாக இருந்துச்சு. பொது நிகழ்ச்சிகளில் பெண்கள் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல் குருகுலத்துக்கு போய் படிக்கிறதுக்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும்
அந்த பின்வேத காலத்திலையும் மைத்ரேயி மற்றும் கார்கி அப்படின்னு 2 கற்றறிந்த பெண்கள் இருந்தனர். அதாவது கல்வி புலமை பெற்ற 2 பெண்மணிகள் பின்வேத காலத்தில் இருந்தாங்க. அவங்க 2 பேரோட பெயரும் மைத்ரேயி மற்றும் கார்கி. ஆகவே இந்த முன்வேத காலம் மற்றும் பின்வேத காலம் இது 2லேயும் இருக்கக்கூடிய கற்றறிந்த பெண்கள் அப்படின்னா முதல்ல சொன்ன இந்த 6 பேர், அதுக்கப்புறம் இந்த 2 பேர், இந்த 8 பேர் ஞாபகம் வச்சுக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. கோஷா, நிபாவாரி, அபலா, சிகாதா, லோபமுத்ரா மற்றும் விஸ்வவாரா இவங்கெல்லாம் முன்வேத காலத்தை சேர்ந்த பெண்மணிகள். பெண்மணிகள்லாம் எல்லாம் கல்வி அறிவில் சிறந்த பெண்மணிகள். அதே போல் மைத்ரேயி மற்றும் கார்கி இவங்க 2 பேரும் பின்வேத காலத்தைச் சேர்ந்த கல்வி அறிவு பெற்ற பெண்மணிகள். அடுத்தது கார்கி என்ற பெண்மணி எந்த மன்னரால் கௌரவிக்கப்பட்டார் அப்படின்னா அதற்கு பதில் ஜனக மகாராஜா. கார்கி அப்படிங்கிறவங்க பின்வேத காலத்தைச் சேர்ந்த கற்றறிந்த பெண்மணி. அவங்கள ஜனக மகாராஜா கௌரவிப்பார். அடுத்தது மைத்ரேயி என்ற கற்றறிந்த பெண்ணின் கணவர் பெயர் என்ன அப்படின்னா யக்னவாக்கியர். இந்த கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில நடந்த சிறப்பான உரையாடல்கள் எல்லாம் உபநிடதத்தில் காணப்படுகின்றன. அடுத்தது சதமானா அப்படிங்கிறது பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம். சதமானா அப்படிங்கிற பெயரையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அது தங்க நாணயம் அப்படிங்கிற பெயர் ஞாபகத்தில் இருக்கணும். மேலோட்டமாக படித்தா இந்த பேரும் சமயத்தில் மறந்துடும். அதே சமயத்தில் பெயர் ஞாபகம் இருந்தாலும் அது தங்க நாணயமா, வெள்ளி நாணயமா, வெண்கல நாணயமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வந்துடும். ஆகையினால படிக்கும்போது கவனமாக தெளிவாக படித்து நினைவில் வச்சுக்கிங்க. சதமானா அப்படிங்கிறது பின்வேத காலத்தில் பயன்படுத்தின தங்க நாணயம். மேலும் ஸ்வர்ணா என்ற நாணயமும் பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதே போல் முன்வேத காலத்தில் இருந்த நாணயங்கள் என்ன அப்படின்னா நிஷ்கா. இந்த நிஷ்கா என்று அழைக்கப்பட்ட நாணயங்கள் தான் முன்வேத காலத்தில் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. மேலும் இதே நாணயம் பின்வேத காலத்திலையும் பயன்படுத்தப்பட்டது. அதாவது முன்வேத காலத்தோட முற்பகுதியில் பண்டமாற்று முறையிலையும் அதனோட பிற்பகுதியில், அதாவது முன்வேத காலத்தோட பிற்பகுதியில் நிஷ்கா என்ற நாணயத்தையும் பயன்படுத்தி வணிகம் செஞ்சாங்க. ஆகவே நிஷ்கா, சுவர்ணா மற்றும் சதமானா ஆகிய இந்த 3 வகை நாணயங்களும் பின்வேத காலத்தில், அதாவது லேட்டர் வேதிக் பீரியடில் பயன்படுத்தப்பட்டன. அந்த முன்வேத காலத்தில் மேற்காசியா, எகிப்து போன்ற நாடுகளோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. அந்த வணிகத்தில் அலங்கார பொருட்கள், சந்தனம் மற்றும் தந்தங்கள், அதாவது யானை தந்தங்கள் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்தாங்க. குதிரைகளையும் பேரிச்சம்பழமும் இறக்குமதி செஞ்சாங்க. அடுத்தது பின்வேத காலத்தில் குறிப்பிடப்படும் கேத்ரி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்த கேத்ரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் செம்பினை அவங்க வாங்கிட்டாங்க. அதாவது கேத்ரி என்ற இடத்திலிருந்து செம்பினை அவர்கள் பெற்றார்கள். அடுத்தது தனி மனிதனின் ஆசிரமத்தின் 4 நிலைகள் எவை? 4 நிலைகள் எவை என்றால் அதில் ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரியம், அதாவது மாணவ பருவம். அதாவது குழந்தையாக இருப்பாங்க, அந்த குழந்தை பருவத்தில் அவங்க கல்வி கற்பாங்க. அடுத்தது கிரகஸ்தம், அதாவது குடும்ப வாழ்க்கை பருவம். அடுத்தது வனப்பிரஸ்தம். அடுத்தது சந்நியாசம். சந்நியாசம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு தனியாக போயிடுறது. இந்த 4 நிலைகளை தான் தனி மனிதனின் ஆசிரம நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம். அடுத்த பாயிண்ட்டு, சாதி அமைப்பு எப்போது தோன்றியது அப்படின்னா பின்வேத காலத்தில் தோன்றுது. அடுத்தது சுராபானம் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா பார்லியிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அதே போல் சோமபானம் அப்படிங்கிறது சோமா அப்படிங்கிற செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அடுத்தது பின்வேத காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட யாகங்களும் சமய சடங்குகளும் என்னென்ன அப்படின்னா ராஜசூயம், அஸ்வமேதம் மற்றும் வாஜ்பேயம். அடுத்தது பின்வேத காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் எவை அப்படின்னா பாலி, சுல்க் மற்றும் பாகா. அதாவது 3 வகையான வரிகளை வசூலிக்கிறாங்க. அந்த வரிகளின் பெயர் ஒன்று பாலி, இன்னொன்று சுல்க், இன்னொன்று பாகா. அடுத்தது ராஜசூயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது அரசர்களுக்கு உயர்ந்த நிலையை அளிக்கக்கூடிய
யாகம். இந்த யாகம்லாம் பின்வேத காலத்தில் கடைபிடிக்கப்படுது. அதே போல் அஸ்வமேத யாகம் மற்றும் வாஜ்பேயம் அப்படின்னு 2 இருக்கு. அஸ்வமேத யாகம் அப்படின்னா அரசன் தன்னுடைய குதிரையை, அதாவது அஸ்வம் அப்படின்னா குதிரை, அந்த குதிரையை அவுத்து விட்டுருவாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த குதிரை எந்த நாடுகளுக்கெல்லாம் போகுதோ அந்த நாடுகளெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குரிய நாடுகள் அப்படின்னு அந்த அரசர் உரிமை கொண்டாடுவார். இதுதான் அஸ்வமேத யாகம். அடுத்தது வாஜ்பேயம். இந்த வாஜ்பேயம் அப்படிங்கிறது ஒரு தேர் பந்தயம். இதில் அரசனுடைய தேர் தான் எப்போதும் வெற்றி பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முழுமையாக தெளிவாக படித்து ஞாபகம் வச்சுக்கிங்க. கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.